அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவிற்குள்ளாக நாள்தோறும் ஏதேனும் ஒரு புகைச்சல் உண்டாகிக் கொண்டேதான் இருக்கின்றன. ஒன்றுபட்ட அதிமுக உருவானால் அது தமிழகத்திற்கு நல்லது என்று தமிழக மக்கள் விரும்புறாங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள பொறுத்தவரை ஒன்றுபட்ட அதிமுக உருவாகிவிடக் கூடாது என்பதுல மிக மிக தெளிவாக தீர்க்கமாக இருக்கிறார். தன்னுடைய தலைமை தான் அதிமுகவிற்கு தொடர வேண்டும். அது வெற்றி பெற்றாலும் சரி, தொடர் தோல்வியில இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்ல. அதிமுக அப்படின்னா அது நானாத்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆணவத்துல பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். அதற்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிக்கும் விதமாகத்தான் முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்களும், முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் கைகோர்த்திருக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்துல முக்கியமான ஒரு செக்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர்கள் தொடர்ந்த வழக்குல தேர்தல் ஆணையத்துல இரட்டை இலை வழக்கு சம்பந்தமாக ஒரு விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள், அண்ணன் ஓபி ரவீந்திரநாத் அவர்கள் இவர்களை போன்றவர்கள் தங்கள் தரப்பு வாதத்தை ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கிறாங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்பு வாதமும் அங்கே எடுத்து வைக்கப்பட்டிருந்தது. இப்படி இருக்கக்கூடிய வேளையில முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 250 பக்கம் கொண்ட ஒரு கடிதத்தை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அதுல அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமை வைக்கக்கூடிய அணி உண்மையான அதிமுக இல்ல. ஆகையினால இரட்டை இலை வழக்கு சம்பந்தமாக விசாரணையை நடத்தணும். அதற்கு பின்புதான் சின்னத்தை யாருக்குன்னு சொல்லி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே இரட்டை இலை சின்னம் தங்கள் தரப்புக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்று அதிருப்தியில இருந்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கக்கூடிய வேளையில முன்னாள் அமைச்சர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு 250 பக்கங்கள் கொண்ட அந்த கடிதத்தை அனுப்பியிருப்பது மிகப்பெரிய அளவுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு செக் வைத்திருப்பதாகத்தான் அரசியல் விமர்சகர்களும் தமிழக மக்களும் பாக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியா 2026ல ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கல அப்படின்னா இன்னும் மிகப்பெரிய அளவுல அதிமுகவிற்குள்ளாக ஒரு பிளவு உண்டாகும் அப்படின்னு சொல்லி கூட சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை தன்னுடைய தலைமையை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய வேலையை தான் பார்க்கிறாரே ஒழிய, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2026ல ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு துளியும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணிக்குள்ளாகவே இன்னொரு அணி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்காம தேர்தல் களத்திற்கு போறாரு அப்படின்னா அவரு நேரடியாக முதலமைச்சராக வந்துருவாரா? இல்ல எதிர்க்கட்சி அந்தஸ்துவாவது பிடிச்சிருவாரா? முடியாதுங்க. தமிழக மக்கள் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக பிளவுபட்டு இதே ஒரு சூழ்நிலை தொடர்ந்து 2026 தேர்தல் களத்திற்கு வந்தாங்க அப்படின்னா 3வது இடம் கிடைப்பதே கடினம்னு சொல்றாங்க. ஆமா, இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி துவங்கி இளைஞர்களை பூரா தன் பக்கம் ஈர்த்து கொண்டிருக்கிறார். கரூர் துயர சம்பவம் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பின்னடைவாக இருக்கும் என்று சொல்லி பலர் கருதுனாங்க. ஆனா அது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அனுதாபத்தை தேடி தந்திருக்கிறது. நேற்றைய தினம் பேசுறாருங்க விஜய் அவர்கள் பொதுக்குழுவுல. என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில போய் விஜய் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கினார்ல, ஆளும் திமுக அரசு செய்த தவறுனாலதான் அங்க இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல விஜய் அவர்களுடைய ஒரு பிரதிநிதியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாரு. கடைசியில விளைவு என்ன ஆயிருக்கிறது? விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு பொருட்டா கூட மதிக்கலங்க. ஒரு பொருட்டாவே மதிக்கல. அவர் நேரடியாகவே சொல்றாரு, 2026 தேர்தல் களமானது திமுக விசஸ் தாவேகா தான் அப்படின்னு சொல்றாரு. இதை விட வேற என்ன வேண்டும் உங்களை உதாசீனப்படுத்துவதற்கு? நேற்று கட்சி துவங்கிய விஜய் அவர்கள் கூட உங்களை உதாசீனப்படுத்துறாரு அப்படின்னா, அப்ப நம்மளுடைய பலம் என்ன என்பதை யோசிக்க வேண்டாமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? ஒன்றுபட்ட அதிமுக உருவாகாம இங்க யாருமே நம்மள மதிக்க மாட்டாங்க, ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. 1% வாக்கு வைத்திருக்கக்கூடிய கட்சி கூட எடப்பாடி பழனிசாமி அவரோட கூட்டணி வைக்க தயங்கும். காரணம், அங்க போனா வெற்றி கிடைக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறி தானே. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதும் 234 சட்டமன்ற தொகுதியிலும் வலுவாக இருந்த அதிமுகவ இன்னைக்கு குறிப்பிட்ட பகுதிகளுக்குள்ளாக ஒரு குறிப்பிட்ட மண்டலத்திற்குள்ளாக கட்சியை சுருக்குனது யாரு? நீங்க தானே. அப்ப அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு யாரும் உங்களோட கூட்டணி வைக்க வரமாட்டாங்க. 2026ல எதிர்க்கட்சியாக அமர்வது கூட கேள்விக்குறின்னு சொல்றாங்க. இதே நிலை தொடர்ந்தால் பல அதிமுக தொண்டர்கள் வெவ்வேறு கட்சிக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துரும். அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய நேற்றைய செய்தியாளர் சந்திப்பு, எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய பல முன்னாள் அமைச்சர்கள் ஒரு சில காரணங்களுக்காக பயந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவலா ஒரு தகவல் அனுப்பி பேசப்படுகிறது. அது என்ன தகவல்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கொடநாடு கொள்ளை நடந்துச்சு இல்லைங்களா? அங்க முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த டாக்குமெண்ட் எடப்பாடி பழனிசாமி தரப்பட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல பல முன்னாள் அமைச்சர்களுடைய முக்கியமான ஆவணங்கள் இருக்கு. அந்த ஆவணங்களை பொதுவெளியில விட்டாங்க அப்படின்னா அந்த முன்னாள் அமைச்சர்கள் பூரா சிறை செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆகையினாலதான் இந்த முன்னாள் அமைச்சர்களும் பல முக்கிய நிர்வாகிகளும் வேறு வழி இல்லாம பிணை கைதிகளாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல.
ஆனா அப்படிப்பட்ட ஒரு பேச்சு தொடர்ந்து அடிபட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் விதமாக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல ஒரு சில விஷயத்த சொன்னாங்க. இதுபோல கொடநாடு கொலை, கொள்ளை சம்பவங்கள் நடந்துச்சு இல்லைங்களா? அங்க ஒரு சில டாக்குமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து அங்க போய் அந்த சம்பவத்தவே அரங்கேற்றுனாங்க. ஆனா அங்க எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்ல. இருந்த டாக்குமெண்ட் பூரா போயஸ் கார்டன்ல தான் இருந்துச்சு. அந்த டாக்குமெண்ட்ட நாங்க பார்த்தோம். நானும் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களும் பார்த்தோம். முன்னாள் அமைச்சர்கள் சம்பந்தமான அந்த டாக்குமெண்ட்கள்லாம் இருந்தது. யாரையும் மிரட்ட வேண்டும், மிரட்டுவதற்கு இந்த டாக்குமெண்ட்ட பயன்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. ஆகையினால அது வேறு யாராவது ஒருத்தர் கையில கிடைச்சு தவறாக பயன்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் வந்து அத கிழிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு அந்த ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்க நம்ம குரல் கொடுத்தோம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்மளுடைய ஃபைல்ல வச்சு நம்மள பிளாக்மெயில் பண்ணுவாரே அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு, அப்படி எந்த ஒரு ஃபைலும் எடப்பாடி பழனிசாமி அவர்ட்ட இல்ல. ஆகையினால நீங்க பயப்பட தேவையில்ல. ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதற்கு நீங்கல்லாம் தாராளமா உங்களுடைய கருத்த சொல்லலாம் அப்படின்றத அந்த சுதந்திரத்தை கொடுப்பது போல அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு அமைந்திருக்கிறது. இப்படி ஒரு பக்கம் முன்னாள் அமைச்சர்கள் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்று விரும்புறாங்க. அதிமுக தொண்டர்கள் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்று விரும்புறாங்க. மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவரோடு தொடர்ந்து பயணித்த மூத்த அரசியல்வாதி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கே கடிதம் அனுப்புறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதிமுகன்னு சொல்லிட்டு நீங்க வந்து முடிவு பண்ணிடக்கூடாது. அது சம்பந்தமாக விசாரணை நடத்தணும். அதே போல இரட்டை இலை வழக்கு சம்பந்தமாகவும் நீங்கள் வந்து விசாரணை நடத்தணும். அதற்கு பின்புதான் இரட்டை இலை யாருக்கு என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு முன்பாகவே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து கட்சியினுடைய சட்டத்திட்ட விதிகள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாத்தியிருக்கிறாரு. புரட்சித் தலைவர் உருவாக்கிய விதிய மாத்துவதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாத்துனாரு? தொண்டர்களுடைய உரிமைய பறிச்சாரு. மீண்டும் தொண்டர்களுக்கு அந்த உரிமை வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அதே போல மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கட்சிய ஒற்றுமைப்படுத்தி விடுவோம். 2026ல ஒன்றுபட்ட அதிமுக தேர்தல் களத்திற்கு வரும்னு சொல்லிட்டு அவங்க தங்களுடைய பயணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் எல்லாம் கட்சியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்களும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் சின்னம்மா அவர்களும் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. எனக்கு என் தலைமையை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருவேளை ஒன்றுபட்ட அதிமுக உருவானா அதுல எனக்கான பலமானது குறைந்து விடும். ஆயனால முடிந்த அளவுக்கு நான் மல்லு கட்டி பார்ப்பேன். முடியல அப்படின்னா கடைசியா நீங்க கட்சியை கைப்பற்றிங்க என்னமோ செஞ்சுட்டு போங்க. அது வரைக்கும் நான் அழிக்கத்தான் செய்வேன் அதிமுகவை அப்படின்ற தோணியில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை அபகரித்து வைத்திருப்பது அதிமுக என்கின்ற ஒரு கட்சிக்கு மட்டும் பின்னடைவு அல்ல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே பின்னடைவு. இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல பேசணும் அப்படின்னா அதிமுகவை தவிர்த்து விட்டு பேச முடியுமா? தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில அதிமுகவுடைய பங்கு பெரும்பங்கு இல்லையா? ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் அழிவது தமிழகத்திற்கும் நல்லதில்ல. விரைவில் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும். ஒன்றுபட்ட அதிமுகவிற்கு அனைத்து தலைவர்களும் ஒத்து வர வேண்டும். முன்னாள் அமைச்சர்களும் ஆதரவு தர வேண்டும். கழக தொண்டருடைய எண்ணமும் அதுதான். கழக தொண்டருடைய விருப்பமும் அதுதான். அதை நோக்கி பயணித்தால் உறுதியாக ஒன்றுபட்ட அதிமுக 2026ல் ஆட்சி அமைக்கும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இல்ல பிளவுபட்ட அதிமுக வச்சு நான் தான் தலைமைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயணம் பண்ணா அவரு தொடர்ந்து எதிர்பார்க்கிறாருல்ல தாவேகா நம்மளோட கூட்டணிக்கு வந்துரும் சொல்லிட்டு ஒரு காலத்திலையும் தாவேகா எடப்பாடி பழனிசாமி அவரோட கூட்டணிக்கு வராது. தாவேகா விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்காகத்தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே ஒழிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு விஜய் அவர்கள் தாவேகா என்கின்ற இயக்கத்தை துவங்கவில்லை. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. நம்மில் ஒற்றுமை நீங்கனில் அனைவருக்கும் தாழ்வு. நன்றி, வணக்கம்.